நான் அந்த பறவை போல, நீ அந்த கப்பல் போல. உன்னை விட்டு எங்கு சென்றாலும் அப்படி உன்னை விட்டு நான் எங்க போனாலும் எனக்கு நிம்மதி இல்லை. மீண்டும் மீண்டும் அந்த பறவை எப்படி கப்பலை நோக்கியே வருகிறதோ அது போல எந்த இடத்தில் நான் எந்த திசையை நோக்கி பறந்து சென்றாலும் அது மீது விழுந்தவுடன் ஆஹா, அப்படி வந்து விட்டது சூரியன் என்று அந்த தாமரை மலரும். இதை கண்டிருக்கிறார். அதை கண்டவுடன் அவருக்கு ஒரு பெரிய உணர்வு தோன்றுகிறது. இதையெல்லாம் கண்டு நீ கருணை இல்லாதவன் என்று நினைக்க முடியுமா? உன் கருணை, எதிலும் உன் கருணைதான் வெளிப்படுகிறது. வெங்கண் தின்களிர் அடர்த்தாய் விற்றுவ கோட்டு அம்மானே, எங்கு போய் உய்வேன் உன் இணையடியே அடையல்லால், எங்கும் போய் கரை காணா தெரிகடல்வாய் மீண்டேயும் வங்கத்தின் கூம்பேறும் மாப்பறவை போன்றேனே. இது என்னன்னா, இந்த கடல் பறவை, சில ஊர் பறவைகள் இருக்கும். அந்த பறவைகள் இந்த கப்பல் துறைமுகத்துக்கு வரும் பொழுது இந்த பறவைகள் எங்கே வேணாலும் போய் உட்காந்துப்பாங்க இல்லையா, உணவு தேடி. அப்போது ஒரு பறவைகள் சில என்ன பண்ணும், கப்பலில் போய் அமர்ந்து கொள்ளுங்கள். ஏதோ ஒரு ஞாபகத்தில் அந்த கப்பல் அந்த துறைமுகத்திலிருந்து கிளம்பி விடும். அந்த பறவைகள் ஏதோ ஒரு ஞாபகத்தில் அந்த கடலோடு அந்த கப்பலோடு பிரயாணம் பண்ணுங்க. அப்படி பிரயாணம் செய்து நடு கடலுக்கு சென்றவுடன் தான் அந்த பறவைகளுக்கு ஐயோ நம்ம எங்கே இருக்கிறோம், நம்ம ஊரை விட்டு வந்துட்டோமே என்று அந்த கப்பலிலிருந்து கிளம்பி கரையை காண, தன் ஊரை காண போகும். ஆனால் எவ்வளவு தூரம் பறந்தாலும் அந்த கரை காண முடியாது. இந்த பக்கம் போகும், கிழக்கு போகும், மேற்கு போகும், தெற்கு போகும், வடக்கு போகும். ஆனாலும் அதற்கு அந்த கரை அடைய முடியாது. மீண்டும் தன் கப்பலுக்கே வந்துவிடும். அப்படி நான் அந்த பறவை போல, நீ அந்த கப்பல் போல. உன்னை விட்டு எங்கு சென்றாலும் என் மனம் நிம்மதி அடையவில்லை, அமைதி அடையவில்லை. எப்படிப்பா உன்னை விட்டுட்டு போனால் நான் உய்வேன்? சரி போகலான்னு பார்க்குறேன். உலக போக இன்பங்களில் நான் அமைதி அடையலாம், இன்பம் அடையலாம், சந்தோஷமாக இருக்கலாம்னு போனாலும் அது நான் மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும். இந்த பிறவியில் தெரியலனாலும் ஒரு பிறவியில் தெரியும். உன்னை விட்டு எங்கு சென்றாலும் நான் விழலாவனே என்பார். அப்படி உன்னை விட்டு நான் எங்கே போனாலும் எனக்கு நிம்மதி இல்லை. மீண்டும் மீண்டும் அந்த பறவை எப்படி கப்பலை நோக்கியே வருகிறதோ அதுபோல எந்த இடத்தில் நான் எந்த திசையை நோக்கி பறந்து சென்றாலும் மீண்டும் கப்பலையே அடைக்கலம் அடையும் அந்த பறவை போல. வித்துவ கோட்டம்மா, நானும் உன்னை விட்டுட்டு எங்கே போனாலும் உய்வ முடியாதுப்பா. நீதான், உன் இணையடிதான் என் அடைக்கலம். அதை அடைவேனே அன்றி அந்த பறவையை போல உன்னை விட்டு எங்கு சென்றாலும் எனக்கு கதி கிடையாது, கரை காண முடியாது, எனக்கு உய்வு கிடையாது என்பதை சொல்கிறார். 6வது பாடல். செந்தழலே வந்து அழலை செய்திடினும் செங்கமலம் அந்தரம் சேர் வெம் கதிரோர்க்கு அல்லால் அலராவால் வெந்துயர் வீட்டா விடினும் விற்றுவ கோட்ட அம்மா உன் அந்தமில் சீர்க்கு அல்லால் அகங்குழைய மாட்டேனே. அழகான உதாரணம். பார்த்திருப்பார், ஒரு நீர் நிலையிலிருந்து அப்படி பார்த்திருப்பாரு. ஏனென்றால் காகத்தை பார்த்திருக்கிறார். கடலுக்கு பக்கத்தில் இருந்தோ அல்லது நதிக்கு பக்கத்தில் இருந்தோ எங்கோ பெரிய நீர்நிலையில் அமர்ந்திருப்பார். ஒவ்வொன்றாக கவனித்திருக்கிறார். பார்க்கவில்லை, கவனித்திருக்கிறார். அப்படி அந்த சூரியன் தாமரைக்கும் ஒரு பெரிய ஒரு ரிலேஷன்ஷிப் சொல்லுவாங்க இல்லையா, உறவு. சூரியனை கண்ட தாமரை போல, சந்திரனை கண்ட அல்லி போல மலரும், இப்படிதான் நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த தாமரை பூவுக்கும் சூரியனுக்கும் அப்படிப்பட்ட ஒரு உறவு. தலைவன் தலைவி உறவை கூட தாமரையும் சூரியனும் போல. எப்படி சூரியன் வந்தாதான் தாமரை மலர், அதுக்கு மகிழ்ச்சி. அப்ப அந்த சூரியனுடைய கதிர்கள் காலையில் அந்த பூம்பாக இருக்கின்ற, மலராமல் இருக்கின்ற அந்த தாமரை அது மீது விழுந்தவுடன் ஆஹா, அப்படி வந்து விட்டது சூரியன் என்று அந்த தாமரை மலருமாம். இதை கண்டிருக்கிறார். அதை கண்டவுடன் அவருக்கு ஒரு பெரிய உணர்வு தோன்றுகிறது. எங்கேயாவது இந்த தாமரைக்கு சூரியனினுடைய கதிர்கள் வெப்பத்தை தருகின்றதே என்று ஒரு நாளாவது கோபித்துக் கொள்கிறதா? இங்கு பார், அல்லி பார், அல்லியினுடைய கணவன் ஆகிய சந்திரன் எவ்வளவு குளிர்ச்சியாக தன்னுடைய கதிர்களை அதன் மீது பொழிகிறான். நீ என்ன இப்படி எப்பொழுதும் வெந்தழலையே என் மீது நீ பொழிகின்றாயே
என்று ஒரு நாளாவது அந்த தாமரைக்கு கோபம் வருதா? எது சென்னாலும் அதனுடைய தழல் எவ்வளவு வெப்பம் கொடுப்பதாக இருந்தாலும் அந்த தாமரை சூரியனை கண்டுதான் மலரும். ஒரு நாளும் அதனுடைய மலர்ச்சியில் மாற்றமில்லை, மலராமலும் இருந்ததில்லை. அப்படித்தானப்பா நானும். எப்படி அந்த சூரியனினுடைய வெப்பத்தை கண்டு தாமரைக்கு எந்த மாற்றமும் எந்த குறைவும் இல்லையோ, அதுபோல நீ எத்தனை துயர்கள் எனக்கு கொடுத்தாலும் அந்த துயரிலிருந்து என்னை மீட்கவே இல்லை என்றாலும், வித்துவ கோட்டம்மா உன் அந்தமில் சீர்க்கு அல்லால் அகங்குழைய மாட்டேனே. என்ன இறைவனினுடைய புகழ் இப்படி இருக்கேன்னு நினைக்க மாட்டேன். நீ புகழுடையவன். உன்னுடைய கருணைக்கு ஈடு இணையே கிடையாதப்பா. இதையெல்லாம் கண்டு நீ கருணை இல்லாதவன் என்று நினைக்க முடியுமா? உன் கருணை எதிலும் உன் கருணைதான் வெளிப்படுகிறது. அதனால் உன் கருணையை நினைந்து நினைந்து என் அகம் குழைந்து கொண்டே இருக்கும். நீ எத்தனை துயர் கொடுத்தாலும் அதனால் என்னுடைய அகம் உன்னை நினைந்து குழைவதிலிருந்து பின்வாங்கவே வாங்காது. இதுவும் உன்னுடைய திருவிளையாடல், இதுவும் உன் கருணைதான் என்று என் அகம் குழைந்து கொண்டே இருக்கும் உன்னை நினைந்து என்று சொல்கிறார். 7வது பாடல். எத்தனையும் வான்மறந்த காலத்தும் பைங்கூழ்கள் மைத்தெழுந்த மாமுகிலே பார்த்திருக்கும் மற்றவை போல் மெய்த்துயர் வீட்டா விடினும் விற்றுவ கோட்டம்மா என் சித்தம் மிகவும் உன் பாலே வைப்பேன் அடியேனே. இந்த இடத்தில் செடிகளை பார்க்கிறார், பயிர்களை பார்க்கிறார். வானம் பார்த்த பூமி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மானாவரி பயிர்கள். இப்படி அந்த பயிர்கள் யாரை நோக்கி எதிர்பார்த்திருக்கிறது? வான் மழையை பார்த்து அமர்ந்திருக்கிறது. சரி, இந்த மழை வரவில்லையே என்றால் கண்டிப்பா பயிர் வாடிடும். ஏன், பயிர்கள் இறந்து கூட போயிடும். அதுக்காக அந்த பயிர்கள் வான்மழையை நோக்காது இருக்குமா? அதன் மீது கோபித்து கொள்ளுமா? நீ வரும் வரை நான் காத்திருப்பேன் என்று. இல்லை வேற ஏதாவது உபாயத்தை தேடுமா? இல்லை உபாயம் தேடினாலும் அதுக்கு வழி இருக்கா? இல்லை, வேறு உபாயமும் இல்லை. ஆனால் அந்த பயிர்கள் வேறு உபாயத்தையும் தேடாது. எப்பொழுது மழை வருகிறதோ அதுவரை அந்த மழைக்காகவே காத்திருக்கும், வேண்டி நிற்கும் அந்த மழையை நோக்கி. அப்படித்தானப்பா நானும். எத்தனையும் வான்மறந்த காலத்தும் பைங்கூழ்கள் என்றால் பயிர், பைங்கூழ்கள் மைத்தெழுந்த மாமுகிலே பார்த்திருக்கும். எப்போ அந்த மழை மேகம் கருப்பாகி திரண்டு நம் மீது மழையாக பொழியும் என்று பார்த்திருக்கும் அந்த பயிர்களைப் போல நீ என்னுடைய துயரை கண்டு நீ மழையாக வாராவிடனும், என் துயரை கண்டு நீ போக்காவிடனும் விற்றுவ கோட்டம்மா அந்த பயிரே வான்மழையை நோக்கி காத்து கொண்டிருக்கிறதே ஓரறிவு பெற்ற உயிரே. அப்பொழுது என்னுடைய சித்தமும் அம்மா என்று அழைக்கிறார். ஏனென்றால் அந்த வான்மழை என்பது பயிர்களுக்கு தாய்ப்பால். இறைவனினுடைய அருள்மழை பொழிவதால் இறைவனும் நமக்கு தாய்தானே. அதனாலே அம்மா என்று அழைக்கிறார் இறைவனை. என் சித்தம் மிகவும் உன்பாலே வைப்பேன். எப்படியா ஒரு நாள் நீ வந்துதானே ஆகணும். அதனால உன்னை விட்டு வேறு எங்கேயாவது நான் சென்றாலும் எனக்கு உபாயம் இல்லை, செல்லவும் மாட்டேன். என் சித்தம் உன்மீதே வைப்பேன். என் நினைவு முழுவதும், என் கவனம் முழுவதும், என் அன்பு முழுவதும் என் துயரை நீதான் தீர்க்க முடியும் என்று உன்பாலே வைப்பேன் இந்த அடியேனே. வாழ்க வளமுடன். ஆதலால் பக்தி செய். தொடர்ந்து அம்மா அவர்களின் பதிவுகளை பெற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் விவரங்களுக்கும் அம்மா அவர்களின் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகளில் கலந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும்.